மக்களே வழக்கமா எல்லாரும் மீனும் உள்ளியும் மிளகும் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பீஃப் வச்சு உள்ளி மிளகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி வைக்கலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வைக்கிறதுக்கு குறைவான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஆனா ஒரு தடவை வச்சு கொடுத்தீங்க பிள்ளைங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே இதை வச்சுதான் உங்களை உயிரை வாங்கிடுவாங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். ஒரு சீன் சட்டி எடுத்து அடுப்புல வச்சுக்காங்க. சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் தாராளமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்காங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையளவு லைட்டா வசக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு லைட்டா வசக்கி விட்டுக்காங்க. அதுக்கப்புறமா பீஃப் வந்து தனி கறியா எடுத்து இந்த ரெசிபிக்கு வத்தல் பொடி எதுவும் சேர்க்க போறது கிடையாது. எரிப்பு எல்லாமே சில்லி பிளேக்ஸ் தான். சில்லி பிளேக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை மக்களே, வத்தல் இருக்கு பார்த்தீங்களா, முழு வத்தல், அது வந்து மிக்சியில் எடுத்து போட்டிங்கன்னா சில்லி பிளேக்ஸ் ஆயிரும். தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி அதுலேருந்தே ஊறி வரும். இந்த சீன் சட்டியில் சமைக்கும் போது ஏதோ அல்வா கிண்ண மாதிரியே இருக்கு. ஒட்டலை அடி பிடிக்கல, அவ்வளோ அழகா இருக்கு மக்களே. இந்த சீன் சட்டியை இண்டஸ் வேலையில தான் வாங்கியிருக்கேன். ரம்யா 24 கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கறியை நல்லா குக்கர்ல வேக வச்சு மறுபடியும் சீனி சட்டியில் தட்டி நல்லா சுருள வதக்கி கடைசியில் சில்லி பிளேக்ஸும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சு அப்படி பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்களே.